ரொம்ப நாளுக்கு அப்புறங்க இன்னைக்கு வந்து காரைக்குடி வந்திருக்கேன். காரைக்குடியில் சிங்கம் கார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு அப்டேட் போட்டு. உங்களுடைய ஆதரவில் நானும் கொஞ்சம் பிஸியாகிட்டேன், இங்கிட்டு வர முடியாமல் போச்சு. நேற்று ஃபோன் டக்குன்னு நேற்று உங்களுடைய யாவங்களாம் வந்துச்சு, என்ன காரைக்குடி சிங்கம் கார்ஸில் அப்டேட் போடலையே, சப்ஸ்கிரைப்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான கலெக்ஷன்ஸ் எப்பவும் போல் வந்து லோ பட்ஜெட் கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும், மிடில் பட்ஜெட் கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த டயத்தில் வந்து மிடில் பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ரெனால்ட் ட்ரைபர் இருக்குது, ஓமினி லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. என்னென்ன கார்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமாட்டி ஒவ்வொரு கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இன்டீரியர்ஸு முடிஞ்சளவுக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன். அது இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் தனித்தனியாக ரீல்ஸ் போகிறனால அதுலேயும் காமிக்கிறதுனால ஸோ ஏதாவது ஒரு வேலையை குறைக்கணும்ல அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ ஹோண்டா அமேஸுங்க, செம்ம கலர், ரொம்ப ராயலான கலரு. அதுவும் இல்லாமல் இந்த சின்ன ஒர்க்கு தாங்க, சின்ன ஸ்டிக்கரிங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து கேஷ் வித்து பெட்ரோலு, என்டாஸ்மெண்ட் இல்லை, அலாய்வில் கொண்ட வேகனாரு. அதுவும் இல்லாமல் ரெனால்ட் குவிட்டு, இதுக்கும் ஒரிஜினல் அலாய்வில் வருங்க. கிளிம்பர். அடுத்து இன்னும் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஸ்விஃப்ட்டுங்க, ஒயிட் கலரு. பலேனோங்க, இந்த பலேனோக்குள்ளே இந்த நிழலுக்கு நிற்கல ஒயிட் கலர் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த சைட்லேருந்து பார்க்கல அதோடைய அழகு அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வண்டி பார்க்குறாங்க. அடுத்தது i10, அதுவும் இல்லாமல் i10 ஆட்டோமேட்டிக், i20 ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க, சூப்பராக இருந்துச்சு இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம். அடுத்து உங்களுக்கு மாருதி சுசுகி ஆல்டோ 800. இது வந்து ஈகோங்க, அதில் வெர்சான் வந்துச்சு, நானும் வெர்சான் நினச்சிட்டு இருந்தேன். ஈகோ வெர்சானா ஒன்றில் கொஞ்சம் பெருசாக வரும், மேலே ஈகோ தான், ஸ்டிக்கரிங்கில் வெர்சான் வந்துருக்கு. அடுத்த ஃபோர்டு ஃபிகோ. ஸோ இவ்வளோ கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறாங்க. நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போக முயற்சி பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு எப்பவும் போல் பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். வாங்க இங்கே உள்ள கார்களுடையும் வேகமாக டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம சிங்கம் கார்ஸில் காரைக்குடியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெனால்ட் ட்ரைபருங்க. ரெனால்ட் ட்ரைபர் பொதுவாகவே வந்து 7 சீட்டர் கார் லோ பட்ஜெட்டில் தேர்றீங்க, ஒரு பட்ஜெட் வேரியன்ட்டில் தேர்றீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். ரெனால்ட் ட்ரைபருங்க, இது 2019க்கு 20, 19 மேனுஃபேக்சரிங், 20 ரிஜிஸ்ட்ரேஷனு. ஆனால் 2 ஓனருங்க, 53,000 கிலோமீட்டர் ஓடுங்க. RXT வேரியன்ட். RXT வேரியன்ட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். எவ்வளோ விலை இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 5,25,000 விலை கோர் பண்ணுறாங்க. நான் காரைக்குடி சிங்கம் கார்ஸில் சொல்கிற விலைகள் எல்லாமே ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் கேட்டிருக்கேன். சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கிறாங்க. பெரிய லெவலில் ஒரு 50,000, 1,00,000 அப்படிங்கிற அளவுக்குலாம் நெகோசியேட் பண்ண முடியாது. சின்னதாக வித்தியாசம் இருக்கும். அதுவும் நம்ம உங்களுக்காக ஒரு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ RXT வேரியண்ட்டில் TN 65 வண்டி நம்பர் நல்லா இருக்குங்க. ஒரு ஒயிட் கலரு ரெனால்ட் ட்ரைபர். டயர் பாயிண்ட் 4 டயர் பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது. 4 டயர் பாயிண்ட்டுமே நல்லா இருக்குங்க, 90% இருக்குது. RXT வேரியண்ட்டில் என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. பொதுவாக ரெனால்ட் ட்ரைபர் பெட்ரோல் தான் வரும். உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க, 2 ஏர் பேக் வந்துடும், ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வரும், ஒரு கலர் டிஸ்பிளே வந்துருங்க, 53,000 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி பேக் ரோவில் வந்து ஒரு பில்லர் ஏசி வந்துடும், இதில் ஏசி வந்துடும், ஒரு ரூப் ஏசி வந்துடுங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா அமேஸ் பார்க்கலாங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்களா காருடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஹோண்டா அமேஸும் செம்ம கலர். இந்த கலர் ஒரு ராயலான கலர். எந்த இடத்துலையும் போய் இப்போ ஒயிட் ஷர்ட் எப்படி போட்டிருந்தோம் இப்படி ஒரு லுக்காக இருக்கா, அதே மாதிரி இந்த அமேஸும் ரொம்ப ராயலான கலரு. 4695. ஸோ இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. 2023 மாடல், சிங்கிள் ஓனர், VXI மாடலுங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். 10,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டிக்கு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு லோனே 7 லட்ச ரூபாய் வாங்கலாங்க. VXங்க டாப் மாடலு. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னா 7,80,000 விலை கோர் பண்ணுறாங்க. அதுவும் சின்னதாக ஒரு நெகோசியேட் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு 7 லட்ச ரூபா லோன் கிடைக்கிறனால ஒரு பெஸ்ட்டான காரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டயர் பேண்ட்லாம் நல்ல புது டயர் பேண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீலு, கீழே சென்ட்ரி தான், எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க இந்த வண்டியில். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு, ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டு, கீழே சென்ட்ரி, பவர் விண்டோ, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் லாக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் வந்துருந்துங்க. ஹோண்டா அமேஸ் நிச்சயமாக சொல்கிறேங்க, ஒரு பெஸ்ட்டு காரு. செடான் டைப்பில் எல்லா விதமாக ஐடியாவுக்கும் இந்த கார் பொருந்துங்க. டீஃபாக்கு, ஷார்பின் ஆண்டனா, IV டெக் பெட்ரோல் வேரியண்ட். ஸோ காரைக்குடி சிங்கம் காசில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ல கிளிம்பர் பார்க்க போகிறாங்க. கிவிட்டில் கிளிம்பர் TN 85 3678. கிவிட் கிளிம்பர் RXT வேரியண்ட்டுங்க.
1000cc 2017 சிங்கிள் ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,20,000 விலை கோட் பண்ணுறாங்க. அதுவும் நெகோசியபிள் ரேட் தான். ஸோ 3,20,000 என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஒரிஜினல் அலாய் வீல் வரும். உங்களுக்கு ரெனால்ட்டில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் டைப்பில் அந்த ட்ரம்மை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீல் கப் வரும். பார்க்க அலாய் வீல் மாதிரி இருக்கும். இதில் ஒரிஜினல் அலாய் வீல் போட்டிருக்காங்க. கிளைம்பர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் தீம்ஸ் இருக்கும். அதையும் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு டயர் பேண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. பேக்கில் வந்து ஒரு 40% சொல்லலாம். உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட். இதில் உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. கலர் டிஸ்பிளே, சிங்கிள் ஏர் பேக்கு, 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ரெனால்ட் குவிட்டு கிளிம்பர் தேடுறீங்க அப்படின்னா பேக் விண்டோ மேனுவல் விண்டோ தான். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஃபேமிலி பட்ஜெட் கார் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த கார் ஓகே. ஏன்னா இந்த ஊதா கலர் பொதுவாகவே சன்லைட்டில் அவ்வளோ சீக்கிரம் வெளுக்காதுங்க. ரெட் கலர்லாம் கூட வெளுக்கும். ஊதா கலர் எடுத்திங்கன்னா எந்த இடத்துலையும் இது எத்தனை வருஷமாக இருந்தாலும் இதே மாதிரி தான் லுக்கில் இருக்கும். அதனால் கலரை பொறுத்த வரைக்கும் ஊதா, ஒயிட்டு, அந்த கிரே இதெல்லாம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. கலரை பற்றி சொல்லும்போது அப்புறம் ரெட் கலரை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ரெட் கலர் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட்டுங்க. VDI TN 55 நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். 2009 சிங்கிள் ஓனர் FC 5 வருஷம் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னா 3 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். காரைக்குடி சிங்கம் கார்ஸில் இருக்குது. ஃபினான்ஸ் ஒரு 2009னால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெடி பேமெண்ட்டில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலான அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பேண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ பேக்கில் வந்து ஆவரேஜாக இருக்குது. இதே வந்து வேறு கலராக இருந்தால் இந்த 2009க்கு இந்த காருடைய குவாலிட்டி எவ்வளோ ரொம்ப கம்மியாக தெரியும். ஆனால் ஒயிட் கலர்னால இன்றைக்கும் இதே லேட்டஸ்ட் மாடலோட நிப்பாட்டினாலும் அப்படி கெத்தா போட்டு நிற்பாங்க. நல்லாயிருக்கு. மாடல் தான் கொஞ்சம் லோ மாடலாகி போச்சு. உங்களுக்கு அது மாதிரி டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உள்ள இன்டீரியர்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு அந்த யூசேஜ் இருக்குது. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துடுதுங்க. ஸோ 2009க்கான அந்த யூசேஜ் குவாலிட்டி இருக்குது. சிங்கிள் ஹேண்டுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்பி எடுக்கலாம். அதுவும் நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கிறதுனால கெத்தாவும் இருக்கும் லோக்கல் மாவட்டத்தை ஓட்டையில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனக்கு இந்த கார் மேலே ஒரு கண்ணாகவே இருக்குது. TN 50 பலேனோங்க. பலேனோ 2017 மாடல். 2017 மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர் ஜீட்டாவானாலும் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. சிங்கிள் ஓனர் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 5,50,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான் நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டாப் மாடல் கொஞ்சம் கீழே. ஆனால் டாப் மாடலுக்கும் மிடில் மாடலுக்கு என்னென்னா உங்களுக்கு அதில் வந்து கலர் டிஸ்பிளே மட்டும் வராது. இதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுங்க. டயர் பேண்ட் நல்லா நியூ டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் ஆவரேஜாக இருக்குங்க. உங்களுக்கு கீழே சென்ட்ரி தான். அதே மாதிரி இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்க. காருடைய தனித்துவமாக தூக்கி காட்டுது. இதிலே கருப்பு போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், எந்த கலர் போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் ரெட் கலர் போட்டிருக்காங்க. கீழே சென்ட்ரி தான் உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துடும். டபுள் ஏர் பேக் வந்துடுது. கீழே சென்ட்ரி ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஸோ இன்டீரியர்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பலேனோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். லோனும் இதுக்கு கிடைக்குங்க. ஃபைனான்ஸில் தான் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். பேக் வைஃபர், டீ ஃபாக்கரு இப்பெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து i20 பார்ப்போங்க. i20 எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வெஹிக்கிள். எப்படின்னா இந்த கார் பார்க்கல பெரிய ஹேட்ச்பேக் மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ i20ல் இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா வேரியண்ட்டுங்க. 2012 மாடல் டீசல். 2 ஓனர் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இதுக்கு வந்து 3,50,000 விலை கேட்குறாங்க. 3,50,000 இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்குங்க. இதுக்கு 2012 ஃபைனான்ஸ் கிடைக்குமாங்கிறது கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அது மாதிரி கால் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்றோம். அதை தாண்டி வந்து கால் பண்ணி அதை மறுபடியும் அதை டீட்டெயில்ஸ் கேட்கும்போது வடிவேல் சொல்கிற மாதிரி பிரபா ஒயின் ஷாப் ஓனராங்களே அப்படின்னு நைட்டு 12 மணிக்கெலாம் கூப்பிட்றீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். உங்களுக்கு கார் கரெக்டாக இந்த பர்டிகுலர் கார் தான் வேணும்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்க தான் நம்மளும் முயற்சி பண்ணுறோம். ஸோ உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கால் பண்ணுறத ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணால் நல்லாயிருக்கும். காலையில் 9 மணி, ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு பண்ணிப்புறாருங்க. வேறு ஒன்றும் இல்லை. டயர் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் ஓகே. டயர் பேண்ட் ரெண்டுமே வந்து ஒரு நியூ டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. அலைவில் வந்துடுது. அஸ்ட்ரா டைப்பில் உங்களுக்கு என்ன வந்துடும், கீழே சென்ட்ரி வருமா, புஷ் ஸ்டார்டட் வருமா? கீழே சென்ட்ரி தாங்க. எங்கே இருக்குது புஷ் ஸ்டார்டடு? இந்த பாருங்க, புஷ் ஸ்டார்டட் இங்கே இருக்குது.
சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டீசல் வேரியண்ட்டுங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டீசல். சென்ட்ரல் லாக், பவர் விண்டோ, டாப் மாடலுங்க. பவர் விண்டோ, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இது வந்துடுது. ஸ்டேரிங் மவுண்டில் வாய்ஸ் காலிங் இதெல்லாம் வந்துடுதுங்க. காருடைய குவாலிட்டி நீங்களே வந்து உங்களுக்கு தெரியுது, பார்க்கலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக கிளியரானு பாட்டியிருக்காங்கன்னு. அஸ்டாவில் வந்து ஏபிஎஸ் பிரேக்கு, பேக் வைஃபரு, டீ ஃபாக்கரு இந்த லைனெல்லாம் வந்துடுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3,50,000 2012 மாடல். சில கார்களை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருங்க, சரி ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. அது அப்புறம் டெப்த்தாக கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மனசுக்கு அடுத்து பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா ஒரு i10 ஆட்டோமேட்டிக்கில் இருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் TN 64, 64, 63 வண்டி நம்பருமே நல்லா இருக்குது. i10 2012 மாடல், 3 ஓனர், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்லாமே இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2,20,000 விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. காருடைய குவாலிட்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டீல் வீல் தான், அலை வீல் கிடையாது. டயர் பேண்ட் ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. பேக் டயர் ஆவரேஜாக இருக்குது. 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இது வந்துடுது. ஒரு பெரிய கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் லீவர் பார்த்துக்குங்க. இன்டீரியர் நல்லாயிருக்கும். பொதுவாக இன்டீரியர் வந்து நம்ம பெருசாக செக் பண்ண தேவையில்லை. காருடைய குவாலிட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்குங்க. இல்லாமல் உங்களுக்கு பேக்கில் i10ல் பேக்கில் பேக் வைஃபரு, டீ ஃபாக்கரு, ஒரு ஸ்பாய்லரு நல்லா இருக்குது. கப்பா இன்ஜினுங்க. இது வந்து கப்பா, இதில் சிஆர்டின்னு ஒன்று வரும் போல். ஸோ கப்பா இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், காரைக்குடி சிங்கம் கார்ஸ். அடுத்து ஒரு அல்டோ TN 49. ஸோ இந்த காருடைய குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சுங்க. அல்டோ 2014 மாடல், 2 ஓனருங்க. LXi 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ? 2,60,000 விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இதுலேயும் ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியிலே ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணி ஆண்டனா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது, ஏசி, மியூசிக் சிஸ்டம். ஸோ டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி காருடைய அவுட்லுக்கும் பார்க்க தெளிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2.5 லட்சம் பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அல்டோ வந்து ஒரு பெஸ்ட்டான காராக இருக்கும். ஏன்னா 2014 மாடலுங்க, ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். 2014 மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் i10 பார்க்க போகிறாங்க. ஹுண்டாய் i10, இதுவும் கப்பா இன்ஜின் தான். ஏன்னா 2012 மாடலுங்க, 2 ஓனர், கப்பா, 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2,70,000 விலை கேட்குறாங்க. 2,70,000 காருடைய குவாலிட்டியை நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதுவும் டயர் பேண்ட்டு ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. இதுனா 90-80%, இது ஒரு 40-50%. i10 பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட் வந்துடும், பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் லாக் வந்துடும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்துடுறாங்க. ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் 2012னா எனக்கு ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இது 1.2ங்க, 1600cc மேக்னா வேரியண்ட்டு, பெட்ரோல். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஈகோ மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இந்த ஈகோவால் எல்லாருக்கும் ஒரு ஏற்ற கார் தான். TN 54 ஏசி ஒர்க்கிங்குங்க. மாருதி சுசுகி ஈகோ 2010 மாடல், LPG வித் பெட்ரோலுங்க, 2 ஓனர், 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். 2 லட்ச ரூபா சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவுண்டாகவே 2 லட்ச ரூபா தான் சொன்னார். ஸோ ஏதாவது சின்னதாக அனுசரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோர்டு ஃபிகோ இருக்குங்க. ஃபோர்டு ஃபிகோ 2013 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட், 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. டயர் பேண்ட் நல்லா இருக்குது, இன்டீரியருமே நல்லா இருக்குங்க. 2013 ஃபைனான்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன் போர்டுக்கு. ஆமாம், ஃபோர்டுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இப்போது ஃபோர்டு கம்பெனி நாங்கள் வந்து மறுபடியும் எங்களுடைய உற்பத்தி ஆலையை மட்டும் நாங்கள் துறைக்கிறோம். நாங்கள் ஒன்லி வந்து தயார் பண்ணிவிட்டு காரை வெளியில் கொண்டு விற்றுக்கிறோம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ உள்ளே வர்றதுனால இப்போ இந்த ஃபோர்டுடைய மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஃபோர்டுலேயே வந்து நிறைய விதத்தில் கான்ட்ரவர்சி போகுது. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்ல. பட் யதார்த்தமான ஒரு விஷயத்துக்கும் மக்கள்கிட்ட மீடியாவில் ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நேரடியாக பார்க்கையில் என்னென்ன கார்கள்லாம் சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியுது, மீடியாவில் சொல்லையில் என்னென்ன கார்கள்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக இதை சம்மந்தமாக நம்ம ஒரு பேசுவோம், தனித்தனி வீடியோக்குள்ளே பேசலான் இருக்கேன். நிறையா அனுபவங்களை கற்றுருக்கோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ஓமினியும் ஒரு
டிசைர் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஒரு இண்டிகாங்க. இண்டிகாவை சொல்ல மறந்துட்டேன். 2015 மாடல் T சரண்டருங்க. டயர் பேண்ட் ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. இது வந்து 1,50,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க. இண்டிகாலாம் வந்து இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ரேட் கொஞ்சம் குவாலிட்டியான கார் கிடைக்கிறது தான் சிரமமாக இருக்குது. பட் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். காரோட இன்டீரியர்லாம் நான் பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லாவே இருக்குது. ஸோ 1,50,000 T சரண்டரு. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாச்சும் பேசி ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வாங்க ஓமினி இருக்காதையும் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓமினி. ஓமினிக்கு அப்படி ஒரு வாண்டடு. ஓமினி நல்ல ஓமினி கிடைக்கிறது தான் இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஓமினியை முதல்ல கண்ணில் பார்க்க முடியலை. முன்னால நிறையா கிடைக்கும், பார்க்கலாம். இப்போலாம் ஓமினியை ரொம்ப கண்ணில் பார்க்க முடியலை. பட் இருந்தாலும் இந்த ஓமினி வந்து 2012 மாடல் சிங்கிள் ஓனருங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. 2 லட்ச ரூபானாலும் ஓமினி ஒரு அவுட்லுக் பார்ப்போம். ஓகே, நல்லா வேலை பார்த்துருக்காங்கங்க. ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி போட்டு எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. நேரில் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓமினியெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக தான் நாங்கள் யோசிச்சு எடுப்போம். ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருப்போம். பெரிய கார் எடுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி எர்டிகாலாம் 7 சீட்டரில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியான கார்களை பட்ஜெட் கார்களை எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட் டிசைருங்க. டீசல் வேரியண்ட்டு 2010 மாடலுங்க. 2 ஓனர். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 1,28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு 3 லட்ச ரூபா விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. 3 லட்சம்னாலும் டயர் பேண்ட்டு எப்படி இருக்குது? டயர் பேண்ட் நல்லா இருக்குங்க. டயர் பேண்ட் எங்கே நல்லா இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. பேக் டயரும் ஒரு 20-25% சொல்லலாம். லோ பட்ஜெட் கார். நீங்கள் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்ன தான் வந்து நான் ஆகா ஓகோன்னு சொன்னாலும் நேரில் வந்து பார்க்கையில் உங்களுக்கு அப்போ தான் ஒரு திருப்தியும் மனசுக்கு ஒரு இதுவும் பிடிக்கும். என்னங்க, நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில் இருக்க கார்களுடைய அப்டேட்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கார்கள் நிறையா இருந்துச்சுங்க. அதுவும் மெயினாக எனக்கு கண்ணை உறுத்துனதே பார்த்தீங்கன்னா இந்த அமேஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது. காருடைய குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு. அலைவில் இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ரெனால்ட் ட்ரைபரு, அடுத்து வந்து கிளிம்பரு, பலேனோ, இவ்வளோ கார் எனக்கு மனசுக்கு பர்சனலாக பிடிச்சது. மற்ற கார்கள் எல்லாமே வந்து நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம காரைக்குடியில் சிங்கம் கார்ஸில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் வந்து என்ன காரைக்குடி சிங்கம் கார்ஸ் வீடியோ போடலையா அப்படின்னு தான் கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர பெருசாக வந்து எனக்கு ரீமார்க் வந்ததில்லை. ஸோ அதனால தான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எந்த பிரதிபலன் இல்லாமல் தான் விளைஞ்சிற மாதிரி எதை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் இருக்கும் வரையில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்கே உள்ள கார்கள் எதுவும் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வெற்றி சுடரின் சின்ன இதயத்துக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னை ஊக்கப்படுத்துங்க, ஆர்வப்படுத்துங்க. இன்னும் பல தூரங்களை தேடி பயணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு ஊக்கப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக பயணிப்போம். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.